மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அழிப்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு பல மாற்றங்களை செய்து VBG-ராம்ஜி என்ற பெயரில் சட்டமாக்கி உள்ளது. இதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் ராகுல் காந்தி வெளியிட்ட அறிக்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அழிக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கத்தின் பின்னணியில் உள்ள 4 காரணங்களை குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களின் தினசரி சம்பளத்தை நிர்ணயிக்கும் உரிமையை பறிப்பது, பஞ்சாயத்துகளின் அதிகாரத்தை பறித்து அவர்களின் கைகளை கட்டி போடுவது, மாநிலங்களின் அதிகாரத்தை பறித்து டெல்லியில் குவிப்பது, அனைத்து அதிகாரங்களும் செல்வமும் ஒரு சிலரின் கைகளில் குவிந்திருந்த மன்னர் காலத்திற்கு நாட்டை பின்னோக்கி தள்ளுவது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் ஆண்டு முழுவதும் வேலைக்கான உத்தரவாதம், சுதந்திரத்துடனும் கண்ணியத்துடனும் வேலை செய்வதற்கான உரிமை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதைதான் நாட்டின் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரே குரலில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எங்களின் வாழ்க்கையை மாற்றியது என உரக்க கூறினர் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த மாற்றத்தை கொண்டு வர பல தசாப்தங்கள் ஆனது என்று கூறியுள்ள அவர், இன்று அதே தொழிலாளர்கள் தங்களை மோடி அரசு அடிமைப்படுத்துகிறது என்று கூறுவதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.